நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பர்சனாலிட்டிக்கும் வாய்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு பியூட்டிஷியனாக டெய்லரிங்காக இருந்தும் எதுக்காக இந்த பிஸ்னஸ் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் எந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டினா என்னோட ஃபீலிங்ஸ் யாருமே நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன். சும்மா கெத்தாக இருப்பேன். எனக்கு காசுக்கு பஞ்சமாக இருந்தால் கூட நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பர்சன்ஸ் கொடுத்தாங்க. அருண் அண்ட் அர்ச்சனா மேடம் தான் கொடுத்தாங்க. பட் 1 மந்த் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணவே இல்லை. ஏன்னா வேணாம் நம்மளுக்கு ஒரு தெரியாத விஷயத்தை பற்றி நம்ம சேரக்கூடாதுன்ட்டு ஒரு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, என் லைஃப் சேஞ்ச் ஆகாதா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னடா நம்ம இதுக்கோ ஒன்றுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுகிட்டே இருக்காங்களே. ஸோ என்னமோ சிங்க் ஆகுது, சரி பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு கொடுத்த உடனே நான் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டேன், கடவுள் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்துட்டு நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எந்த ஒரு வாய்ப்புமே அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு வேணும்ன்ட்டு நம்ம நினச்சா நாம தான் உழைக்கணும். கடவுள் வந்து நம்மளுக்கு ஐடியாலாம் போட்டு கொடுக்க மாட்டாரு. ஸோ நாம தான் உழைச்சி ஐடியா எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எனக்கு சப்போர்ட்டிவாக என்னோடய லைஃப் ஃப்ரெண்ட்ஸு அர்ச்சனா மேடம் இருந்தாங்க, சங்கீதா மேடம் இருந்தாங்க. இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா டீம் ஃபுல்லாகவே அவங்க அனதர் டீமாக இருக்கட்டும். பட் எல்லாருமே நான் ஒரு ஃபோன் கால் போட்டு எனக்கு இது ஒரு ஹெல்ப் வேணும்னு எல்லாருமே பண்ணாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் செல்வா சார் டீமு சக்ஸஸ் அவருக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா யூனிட்டி, டீமோட யூனிட்டி. அந்த யூனிட்டினால தான் இப்போ நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் எல்லாருமே ஜெயிக்கிறாங்களான்னு ஜெயிக்க மாட்டாங்க. பட் கிடைச்ச வாய்ப்பு யூஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே ஜெயிக்கணுன்ட்டு நான் தேங்க் பண்ணுறேன்.